இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் 13/2/2025 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை இரவு 9:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இரவு 9:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 9:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. இன்று நன்றாக யோசித்து புதிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல இன்று அனைத்துமே சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்குள் இருக்கின்ற திறமைகளின் மூலமாக வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான மற்றும் நகைச்சுவையான உணர்வுடன் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. சுதந்திரமாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலும் விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. நில விற்பனையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே பேச்சுவார்த்தையின் மூலம் நீங்கள் தீர்க்கவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் தரும் உற்சாகத்தினால பணியிடங்கள்ல பரபரப்பாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொலைதூரத்துல இருந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. பணவரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேரவும் செய்வீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை உடனடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரிடமும் கடன் வாங்குவது அல்லது கடன் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதி மற்றும் சமநிலையை பேணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பெற்றோருடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பாகவும் நிறைவேறும். சிலருக்கு அரசாங்கத்தினால புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. பிறமொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. போட்டிகள் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. சில சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் மனதளவுல குழப்பங்களும் தோன்றி மறையும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஒரு சமநிலையான நாள் என்றும் கூறலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். கடன் வாங்குவது கொடுப்பதை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. சமயோஜித புத்தியுடனும் செயல்படவும் செய்வீங்க. பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணிகளை எல்லாமே சமாளித்து முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று உங்களுடைய குழப்பமான மனநிலையை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. வரவும் இருக்கும், அதற்கு ஏற்ப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று அதிக சிந்தனையுடனும் இருப்பீங்க. தேவையற்ற டென்ஷன்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய செயல்கள்ல நல்ல ஒரு வேகத்தையும் காட்டுவீங்க. தொழில்ல இடையூறாக இருந்து வந்தவர்களை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. எந்த ஒரு வேலையிலுமே ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு சந்தையில வியூகம் அமைத்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல எளிமையாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மோதல் போக்கும் மாறும். சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய உதவிகளை நாடவும் செய்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்று மும்முரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான முடிவுகளும் எடுக்கப் பெறுவீங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். முதலீடுகளின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையும் வலுப்படும். குடும்ப சொத்துக்கள் தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் எல்லாருமே விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதுமையான சூழல்களும் ஏற்படலாம். வாகனத்துல உள்ள பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். சக பணியாளர்கள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களிடத்துல உற்சாகமாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. தனித்தன்மையுடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான உரையாடல்களும் நடைபெறுங்க. சகஜமான சூழ்நிலைகளும் வீட்டுல காணப்படும். இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் உண்டாகும். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்கள் இன்று பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. என்ன தடை வந்தாலும் அதனை எல்லாமே தாண்டி சென்று விடுவீங்க. குடும்ப நன்மைக்காக ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஒரு வீட்டில இருந்து வசதியான வீட்டிற்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவர்கள் ஆசிரியர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்ல மேன்மையும் உண்டாகும். பணத்தின் மதிப்பை அறிந்தும் செயல்படுவீங்க. சேமிப்பதற்கான உத்வேகமும் உங்களிடத்துல இருக்கும். குடும்பத்துல உற்சாகமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உங்களுடைய அறிவுரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில பெருமையும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. ஒரு சிலருக்கு இன்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெளியூர் சென்று வர வேண்டிய எண்ணங்களும் ஏற்படலாங்க. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பு வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாக நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மற்றும் உதவியினால நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் தொழில் தொடர்பான புதிய திட்டமிடுதல்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பிள்ளைகள் தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனதுல புதுமையான சிந்தனைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான புரிதல்களும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். அவர்களுக்கான தேடல்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்குங்க. மற்றவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு வெளியிடத்துல சிக்கி இருந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. தேடல்களும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். வியாபாரம் தொழில் தொடர்பாக முக்கியமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அமைதியான மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துல செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்ற தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும், நிதி வளர்ச்சியும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சாதகமான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கூட்டாளிகளுடைய சேர்க்கைகளும் நடைபெறலாம். முதலீடுகளை வங்கிக் கடன்களின் மூலம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் செய்கின்ற சில உள்குத்து வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பாக நெருங்கிய நண்பர்களுடன் கலந்து ஆலோசனைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைத்து விஷயங்களிலுமே இன்று நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகுங்க. பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரிவினைகளும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பிள்ளைகளும் பொறுப்புணர்த்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையின் நம்பிக்கையையும் பெற்று விடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதிக்கவும் செய்வீங்க. கடின உழைப்பின் காரணமாக நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதார நிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய எதிரிகளை கூட நீங்க சிறப்பாக சமாளிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய செயல் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான விஷயத்துல சிந்தனைகள் அதிகமாக தங்க இருக்கும். அவர்களுடைய விஷயத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். குடும்பத்துல இது சம்பந்தப்பட்ட விவாதங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்கள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்களினான நட்பு வட்டாரமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன மாற்றங்கள் குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கனிவான அணுகுமுறையுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான விஷயத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. கனிவுடனும் நடந்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் சீராக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மற்றவர்களை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நம்பிக்கையை இழக்கவும் வேண்டாம். உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவும் இருக்குங்க. ஆனால் அவர்களுடைய உதவிகளை அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. திருமண உறவுல சில சமயங்கள்ல நீங்க குடும்பத்தினருக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்கள் துணையிடத்துல நீங்க வெளிப்படுத்தவும் செய்யலாம். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீராகவும் இருக்குங்க. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கையில பணமும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான கண் பரிசோதனைகளாகவும் இருக்கலாம். இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய அன்பை புரிந்தும் கொள்வாங்க. மன வேதனையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது தனிமை உணர்வுகளும் ஏற்படலாம். சகோதர உறவுகளினால மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும்.
முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை நீங்கள் யோசிக்கவும் செய்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வீடு அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கலாம். வீட்டிற்கு தேவையான சில மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வழியில நீங்க பெருமைப்படவும் செய்வீங்க. திருமண முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். யாரிடமும் கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த சில குழப்பமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல சமநிலையான போக்கும் காணப்படும். சமூகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால தேவையற்ற அவப்பெயர்களும் ஏற்படலாம். சில கடினமான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளிப்படையான தன்மையுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு நடவடிக்கைகளையும் முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய மனதிற்கு குழப்பத்துல இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. அனைத்து செயல்களையுமே நீங்க முறையாக திட்டமிடவும் செய்வீங்க. நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில திருப்தியும் உண்டாகும். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கமும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை பிரச்சனைகளும் குறையுங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு இருமல் சளி போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய விஷயத்துல என்று நீங்க அதிகமாக தலையிடவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை சீராக நடத்தவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகலாம். இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதனால பேசுகின்ற வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அந்யுன்யமும் அதிகரிக்கும். இன்று சிலருக்கு வீடு மனை வாங்குவது அல்லது வீட்டை புதுப்பிப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவையான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லது. உங்களுடைய நண்பர்களினால உங்களுக்கு ஏதேனும் செலவுகளும் ஏற்படலாம். சில கடினமான சூழ்நிலைகள்ல உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவுகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. சுபகாரிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பெற்றோர்களும் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். புதிய நபர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சில மறைமுகமான தடைகளும் தோன்றி மறையும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. மறைமுக தடைகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமான ஆற்றல் போக்கின் காரணமாக நன்மைகளும் ஏற்படுங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடமைகளை நீங்க வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க. பணியிட சூழல்களும் ஏதுவாக தங்க இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால சில அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று சலிப்பையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கருத்து பரிமாற்றத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடத்துல திணிக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற கவலைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. செலவுகளும் அதிகரிக்குங்க. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற குறுக்கு வழியை மட்டும் யோசிக்கவும் வேண்டாம். நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஏற்பட்டு இருந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் சரியாகவும் காண்பீங்க. நட்பு வட்டாரங்களினால நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். இது தேவையற்ற டென்ஷன்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் இருக்கும். குடும்பத்துல வசதி வாய்ப்புகளை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. சிலருக்கு தடைப்பட்டு இருந்த திருமணங்களும் கூடி வரலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். இன்று சிக்கலான சவாலான காரியங்களையும் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய அதிகாரமும் பதவியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப சொத்துக்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். புதிய வேலைகளும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகத்துல நிதி ஆதாயத்தையும் பெறலாம். காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு புரிதல்களும் அதிகரிக்கும். இன்று எந்த ஒரு வேலையை கையில எடுத்து இருந்தாலுமே அதுல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களாகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். கடன் செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. நெருக்கமானவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்குல மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பணியிடத்துல உங்களுடைய பதவிகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றே கூறலாங்க. உங்களுடைய போக்குல தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்துல நீங்கள் எடுக்கின்ற சிறிய முயற்சிகள் கூட நல்ல ஒரு வெற்றியை பெற்று தந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் ஆற்றலுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவரும் என்ற அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஊக்கத்தொகைகள் மற்றும் போனஸ் போன்றவைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்று நல்ல சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில அவசியமான வேலைகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து திரிந்து தங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். என்று குடும்பத்துல மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருவதில் சின்ன போராட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரிவினைகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளினால வீடும் களைக்கட்டும். பிள்ளைகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்று குடும்பத்தினரிடத்துல ஏற்பட்டு இருந்து கசப்பான உணர்வுகளும் மாறுங்க. ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஒற்றுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சுமையினால உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. வாகனங்களை எடுப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல சில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயத்துல இருந்து வந்த தடைகளும் மாறும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. குழப்பங்களும் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று முன்னேற்றமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயத்துல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல பிரிவினை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று திடீர் செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நயமான பேச்சுக்கள் நன்மையை பெற்றுத் தருவதாகவும் இருக்கும். சில நிகழ்வுகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த பணிப்போரும் மாறும். செயல்பாடுகள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்று ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்குங்க. மற்றவர்களிடத்துல நயமாக பேசி தங்க காரியங்களை சாதிக்க வேண்டியதும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாங்க. உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. காதல் விஷயத்துல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கு சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பொறுப்புகளை நீங்கள் அதிகமாக ஏற்க வேண்டியதும் இருக்கும். இதனை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க.
திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இப்பொழுது நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. அதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய உதவிகளும் அனுசரணைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சகோதர உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலைகளும் காணப்படும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகள்ல நீங்க வெற்றியும் காண்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். இன்று எதிரிகளும் பணிந்தும் செல்வாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மறைமுக ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற நாளின் பிற்பகுதியில உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு சரியாகவும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. வீட்டுல ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமண முயற்சிகளும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சபைகள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்களும் கைகூடியும் வரும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். நிதி நிலையும் பலப்படும். குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய செயல்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வண்டி வாகன பயன்பாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். திறமைக்கு உண்டான மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். இணைய துறைகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சில போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புரிதல்களும் உண்டாகும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:47 வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல பொது நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல செயல்திறனுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கூடுதல் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தடையில்லாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தனவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய பெண் நண்பர்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் நீங்க அதிகப்படியாக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல சில இழுபறிகள் ஏற்பட்டு தங்க முடியும். முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பிற்பகுதிக்கு மேல குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். பிள்ளைகளுடைய வகையில பெருமையும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பத்திரங்களை படித்து பார்த்து கவனமுடன் செய்வதும் நல்லது. உத்தியோகத்துல தலைமையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில செலவுகளும் ஏற்படலாங்க. சில விரும்பத்தகாத குழப்பங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். நீங்கள் இதனை அனுசரித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். நிதிநிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். கடன் தொல்லையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலைகள் தொடர்பான பயணங்களினால நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தந்தையின் வழியில ஆதரவான சூழலும் இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகளும் ஏற்படும். பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை இப்பொழுது நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இரவு 9:47 வரை இருக்கின்றது. எந்த ஒரு வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியுடனும் நேர்மையுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுகளை எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாகவும் நட்புடனும் பழகவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் நீங்கும். சில தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. உங்களுடைய தொழில்ல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு பணியில நல்ல இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதை நீங்க எதிர்பார்த்த இடமாற்றங்களாகவும் இருக்கலாம். வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை அறிந்து நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று குழந்தைகளுடைய விஷயத்துல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதுல அதிக ஆர்வத்துடனும் இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். விலகி நின்ற உறவினர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களுக்கு புதுவிதமான யோசனைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. பணியிடத்துல எதிரிகளுடைய தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுடைய வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடத்துல நல்ல புரிதல்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியவர்களுடைய நட்பின் மூலமாக உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். மனதளவுல தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும். பணி சார்ந்த பழைய பிரச்சனைகளும் குறையுங்க. லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையுங்க, தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க, மனதளவுல புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும், பணிச்சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. நீங்கள் செய்யும் வேலைகளையும் விரும்பி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நீங்க வெளிப்படையாக கருத்துக்களை பரிமாறவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. கூட்டு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க அதிக பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருப்பு மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. என்று எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியுங்க. சிலருக்கு வீட்டு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். இது வீண் பழி சொற்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை நீங்கள் விற்று தீர்க்கவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல வளர்ச்சியும் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நீங்கள் கையில் எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்காலம் தொடர்பான திட்டமிடுதல்கள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆனால் கண்டிப்பாக முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல பயனற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. அரசு பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்களினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படையாக பகிரவும் செய்வீங்க. தாமதங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சுறுசுறுப்புடன் வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.